கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோடு நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுடைய பலன் அவனோடு கூட இருக்கும் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? தேவன் சிரசின் மேல் இருக்க கிரீடங்கள் அந்த நாளிலே நடுவானத்திலே நம்முடைய சிரசின் மேல் வைக்கப்படும். அலங்காரமான ஒரு கிரீடம், சிங்காரமான ஒரு கிரீடம். அந்த கிரீடங்கள் என்ன? நீதியின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஜீவ கிரீடம், த கிரவுன் ஆஃப் லைஃப். மகிழ்ச்சியின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் ஜாய். மகிமையின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் க்ளோரி. The crown which lasts forever. கர்த்தர் அழிவில்லாத ஒரு கிரீடம். இந்த வேளையிலே கூட கடைசி ஒரு கிரீடத்தை நாம் பார்க்கிறோம், பரிசுத்தமான ஒரு கிரீடம். இந்த பரிசுத்தமான கிரீடம், இந்த எல்லா கிரீடங்களும் கிடைக்க இந்த பரிசுத்தமான கிரீடம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 25:6-7 வாசிக்கும் போது, அவன் தலையிலே பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். அந்த பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் வைப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலும் இந்த கிரீடங்களெல்லாம் பெறுவதற்கு நமக்கு ஒரு பரிசுத்த கிரீடம் தேவை. அந்த பரிசுத்த கிரீடத்தை நம்மால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கும் போதுதான். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்குதான் விடுதலை உண்டு. அபிஷேகத்தினால் தான் நுகங்கள் புரிந்து போம். உன்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும். இன்றைக்கு அநேகர் பரிசுத்தத்தை இழக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இல்லாதனாலதான். அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள். ஆவியானவர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது நிமித்தம்தான். மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றுட்டோம், சாட்சி சொல்றோம், அதெல்லாம் பெருசு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி அந்த அந்நிய பாஷையிலே நாம் பேசி ஜெபிக்கும் போதுதான் எந்த பரிசுத்த குலைச்சல் நம்ம வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு டீ சூடா இருந்தா ஈ சுத்தி சுத்தி தான் வரும். அந்த டீ ஆறி போனாதான் அந்த ஈ அதுல வந்து உட்காரும். அந்த டீ விழுந்த டீயை யாரும் குடிக்க மாட்டாங்க, அதை தூக்கி தான் எடுத்து போடுவாங்க. இன்னைக்கு நீ அனல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை சாத்தான் சுத்தி சுத்தி தான் வர முடியுமே தவிர உன்னை மேற்கொள்ள முடியாது. என்னைக்கு நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அபிஷேகத்துல நிறையாமல் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கிறாயோ, அன்றைக்கு அந்த சாத்தான் உன்னை மேற்கொள்ள நீயே உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம குயவன் கையில கொடுக்கப்பட்ட ஒரு களிமண் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே களிமண்ணா இருந்தா அது ஒன்றுக்கும் உபயோகப்படுவதில்லை. ஆனால் அந்த களிமண்ணை அந்த குயவன் நெருப்புல வச்சு தகனிக்கிறான். அந்த சூடு அந்த பானையில ஏறதான் அந்த பானை பிரயோஜனமுள்ள ஒரு பானையாய் மாறுகிறது. அப்பதான் அதுல சோறு பொங்கும் போதோ, நாம் எது கறி வைக்கும் போதோ அது நிலைத்திருக்கும். தண்ணீர் ஊற்றினாலும் அதுல நிலைத்திருக்கும். ஆனால் அது சூடு ஏறாத ஒரு பானையா இருக்குமானால் அதுல இருக்கிறது ஒன்றும் தங்காது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு செங்கலை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். செங்கல் செய்த உடனே அதை சுட்டரிக்கிறார்கள். மேஸ்திரிகள் தட்டி பார்க்கிறார்கள், வெந்த செங்கலா வேகாத செங்கலா என்று சொல்லி. ஏன்? ஒரு கட்டடம் பல வருடங்கள் உறுதியாய் நிற்கிறதற்கு அந்த செங்கல்கள் தகனிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்த கிரீடம் உனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உனக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் உன்னால் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தம் உனக்குள்ளே வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உனக்குள்ளே இருக்க வேண்டும். என்றைக்கோ அந்த அபிஷேகத்தை பெற்றாய், ஒரு சாட்சி சொல்லிட்டா போததா? அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரா? இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தில் நிறைகிறாயா? அந்நிய பாஷை பேசுகிறாயா? உனக்குள்ளே அனல் கொண்டு அந்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரா என்று தான் பார்க்கிறார். 1 பேதுரு 1:14, 14, 15, 16 வாசிக்கும் போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஒரு காலத்துல நீ அறியாமையினாலே உன் இச்சைகளின்படி நடந்தாய். ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாய், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய்.
இனி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் உங்களை நான் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. என் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கும் போது உன்னை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நீயோ அசுத்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறாய். அசுத்த சிந்தைகள் தான், அசுத்தமான பேச்சுகள் தான், அசுத்தமான காரியங்களை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 26 வசனத்தை வாசிங்க. மிக அழகான ஒரு வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடங்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்கள் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடை, உடை, பாவனங்கள், சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லேவியராகம் 20:26 வாசிக்கும் போது கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தத்திலே உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு வேறு பிரித்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவரை போல் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. உலகத்தான் சிகரெட் பிடிக்கலாம், உலகத்தான் குடிக்கலாம், உலகத்தான் சினிமா பார்க்கலாம், உலகத்தான் சீரியல் பண்ணலாம், உலகத்தான் ஹான்ஸ் போடலாம், உலகத்தான் மனைவி அடிக்கலாம், உலகத்தான் கெட்ட வார்த்தை பேசலாம், உலகத்தான் கோபப்படலாம். ஆனா நீ கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். ஆண்டவர் அவருக்கேற்ற பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்கும்படி உன்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நீ காத்து கொள்ளும் போதுதான் உனக்கென்று வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்மை ஒரு மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் சொல்வதை காட்டிலும் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற சாட்சி பெறுவதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் சங்கீதம் 149:5 சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான்கள் தான் மகிமையிலே களி கூர்ந்து தங்கள் படுகையின் மேல் கம்பீரிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 117ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம்தான் அவர் பார்வைக்கு பிரீதியா இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆலயத்திலே செய்தி கொடுக்க கடந்து போயிருந்தேன் சென்னை. அங்கு அது ஒரு வாலிபர் கூட்டம். ஒரு நல்ல வாலிபர் சகோதரன் வர்ஷிப் நடத்தி கொண்டிருந்தார். அந்த வர்ஷிப் ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அவர் ஒரு சாட்சி சொன்னார். நான் ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறேன். என்னை எங்களுடைய டீனுக்கு ரொம்ப பிடிக்கும். 25வது வருஷம் சொவினியர் போடுவதற்காக, சில்வர் ஜூப்ளிக்காக ஒரு 7 வரியிலே ஒரு ஸ்லோகனம் எழுத சொல்லி ஒரு கிறிஸ்துவ லெக்சரர், ஒரு முஸ்லிம் லெக்சரர், ஒரு இந்து லெக்சரர் 3 பேரையும் அழைப்பித்து ஒரு 7 வரிகளிலே ஒரு ஸ்லோகங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்களாம். ஆனால் அந்த டீன், வைஸ் சான்சலர் சொன்னாராம், யாரும் அவருடைய தெய்வத்தின் பேர் எழுதக்கூடாது, கிறிஸ்துவ பேர் ஜீசஸ் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடாது. இந்துக்களுக்கு 303 கோடி தெய்வங்கள் உண்டு, ஒரு தெய்வத்தின் பேரும் இருக்கக்கூடாது. முஸ்லிம் அல்லாஹ் பேர் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ செக்யூலர் ஸ்லோகன். அது ஒரு தனிமையா இருக்கணும், அது சொவீனியர்ல போடணும்னு 3 பேரை எழுதி கொண்டு வந்தார்களாம். இந்த கிறிஸ்துவரும் எழுதினாராம். அவர் என்ன எழுதினாராம் தெரியுமா? எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ சிருஷ்டிகர், அவரே பரிசுத்தர், 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 அவரே பரிசுத்தர் என்று எழுதினாராம். அந்த டீன் நல்ல பட்டு அடிச்சிருப்பாராம், நல்ல திருஷ்ணெல்லாம் போட்டிருப்பாராம். அவர் சொன்னாராம், நான் உங்க தெய்வத்தோட பேர் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் எழுதுனீங்க? 7 முறை எழுதிருக்கீங்களே அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், எங்க தெய்வத்தோட பேர் ஜீசஸ், நான் அதை எழுதவே இல்லையேன்னு. அப்ப அவர் சொன்னாராம், பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு எழுதியிருக்கீங்களே, உங்க ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தர் என்று சொன்னாராம். அவருக்கு தெரியுது நம்ம ஆண்டவர் பரிசுத்தர்னு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்று தெரியாத நிமித்தம் தான் இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் பார்க்கவில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் நம்மை கேட்கவில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும் போதுதான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். அவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த கிரீடத்தை கர்த்தர் தருவார். உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் உன் நடை, உடை, பாவனங்கள், பேச்சு, சிந்தை, செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை தந்து அவருக்கென்று உன்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த பரிசுத்த கிரீடத்தை நான் தரிப்பித்துக் கொள்ள எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நிறைவாய் இறங்கட்டும். நிறைவானவர் உனக்குள்ளே வரும்போது குறைவானவைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போகும். இன்றைக்கு குறைகள் உனக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பலவீனங்கள் உன்னை அலக்கடிக்க காரணம் என்ன? பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்ன? நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இல்லாத பட்சத்தினே தான். அந்த பரிசுத்தம் ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யும் போது உன் சுபாவங்களிலே ஒரு மாற்றம் காணப்படும். உன் சிந்தையிலே ஒரு மாற்றம் காணப்படும். உன் பேச்சிலே ஒரு மாற்றம் காணப்படும். உன்னுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். உன்னை காண்கிறவர்கள் தேவனை காணத்தக்கதாக உன் சாயல் மாறும். பரிசுத்த கிரீடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த பாகையின் மேல் பரிசுத்த கிரீடத்தை ஆண்டவரே வைப்பாயாக என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னதை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த பரிசுத்த கிரீடம் வைப்பதற்கு அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் சிரசின் மேல் ஊற்று என்று சொன்னீரே அப்பா. எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாதப்பா. உடைய அபிஷேக தைலம் எங்களுக்குள்ளே நிறைவாய் இறங்கி வரும்போதுதான், அந்த அபிஷேகத்தினால் தான் அந்த நுகங்கள் முடிக்கப்பட்ட ஆண்டவரே நாங்கள் ஒரு விசேஷித்த பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியும் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் உள்ள பரிசுத்த குலைச்சல்களை எல்லாம் நீக்க அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவா இறங்கட்டும். குறைவுகள் நீங்கட்டும் அப்பா. எங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறீரப்பா. எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தராய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தவான்கள் தான் ஆண்டவரே தங்கள் படுக்கையின் மேல் இளைப்பாரி அந்த மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். பரிசுத்தவான்களுடைய மரணத்தை தான் உன் பார்வைக்கு பிரீதியா இருக்கிறதப்பா. பரிசுத்தவான்களுடைய பாதைகளை தான் நீ காப்பாற்றுவீர் அப்பா. பரிசுத்தவானுடைய கரங்களை தான் நீ பிடித்து நடத்துவீர் ஆண்டவரே அப்பா. எனக்கேற்ற பரிசுத்தத்தை உனக்கு தந்திருக்கிறேன்னு சொன்னீரே அப்பா. இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு போலியானவர்களை நீர் இந்த வழிவை துடுவீராக அப்பா, துடுவீராக ஆண்டவரே. உண்மையான ஒரு பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே பிரதிபலிக்க கிருபை செய்யும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை நீர் அழைக்கவில்லை, இந்த ரத்தத்தை சிந்தி மீட்கவில்லை அப்பா. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்து பரலோகத்திற்கு கடந்து வருவதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். எந்த விதத்திலும் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.